வணக்கம். நான் உங்கள் பொறியாளர் குமரேசன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் சொல்ல வர டாபிக் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ரூஃப் காங்கிரீட் போடும் பொழுது கீழே வந்து நம்ம இதுக்கு முன்னால் சென்ட்ரிங் பாய் வச்சு போடலாம் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தோம். அன்னைக்கு அந்த வீடியோ போட்டுட்டு இருந்த காலகட்டத்தில் நம்ம அந்த டெக்னாலஜியை பயன்படுத்திகிட்டு இருந்தோம். பட் இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் ஒரு ஸ்பாஞ்சில் சீட்டு வந்துருக்கு. இது வந்து ஒரு ரோலாக வருது. இந்த ரோலை வாங்கி நம்ம காங்கிரீட் போடும் பொழுது சென்ட்ரிங் அடித்த பலகை சீட்டுக்கு மேலே நம்ம இதை லேப் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நம்ம லேப் பண்ணிவிட்டு அந்த லேப் பண்ண சீட்டுக்கு மேலே நம்ம கவர் பிளாக் வச்சு கம்பியெல்லாம் கட்டி காங்கிரீட் போடும் பொழுது இதை வந்து க்ளீன் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. இது சென்ட்ரிங் அடிச்சுட்டு முட்டு பிரித்ததுக்கு பின்னால் ரூஃபில் அந்த பாய் போட்டோம்னா அதில் இருக்கிற நரம்பெல்லாம் வந்து காங்கிரீட்டுக்குள்ளே மெர்ஜ் ஆகிட்டு அதை தீ வச்சு க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. பட் இது வந்து கொஞ்சம் சுலபமாக இருக்குது. இந்த மெத்தடில் பண்ணும் பொழுது ரொம்ப ஈஸியாக நம்மளால் வந்து க்ளீன் பண்ணிக்க முடியுது. ஸோ அது இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ். அப்புறம் இந்த ஸ்பாஞ்சு வந்து பார்த்திங்கன்னா காங்கிரீட்டில் ஒட்டுறதில்லை. அதே மாதிரி தண்ணியும் வந்து அதாவது நம்ம சிமெண்ட் பாலை வெளியே லீக் ஆகாமையும் இது பார்த்துக்குது. இது ஒன்று. ஆனால் நம்ம வந்து காங்கிரீட்டு போடும் பொழுது தண்ணி அதிகமாக போச்சுன்னா டீவாட்டரிங் பண்ணி கொடுக்கும். நம்மளுக்கு காங்கிரீட் மேட் வந்து டீவாட்டரிங் பண்ணி கொடுக்கும். பட் வந்து இது அப்படி இல்லை. ஆனாலும் க்ளீன் பண்ணுறது சுலபமாக இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய ஒர்க்குகளில் நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த பொருளை தான் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். மார்க்கெட்டில் இது நல்லாவே கிடைக்கிது. இந்த பொருள் வந்து ஒரு அருமையான விஷயம். காங்கிரீட்டுக்கு இதை பயன்படுத்துறது. இது போடும்போது புள்ளி வைக்க வேண்டியதில்லை, ஹேங்கிங் பண்ண வேண்டியதில்லை, செலவு மிச்சம். நன்றி, வணக்கம்.